அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு பூண்டு குழம்பு பண்ண போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க கூட சாப்பிட்ணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த அருமையான குழம்பை இந்த மாதிரி செய்யுங்க. இந்த ஒரு ஸ்பூன் பூண்டு குழம்பு ஒரு தட்டு சோறுக்கு ரொம்ப சரியாக இருக்கும். ஒரு தட்டு சோறு சாப்பிட்லாம். இந்த ஒரு ஸ்பூன் இந்த குழம்புக்கு ஒரு தட்டு சோறு கண்டிப்பாக சாப்பிட்லாம். நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்படி செஞ்சிங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனேயே ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நல்லா கழுவி வச்சு சுத்தமாக இருக்கிற இந்த கருவேப்பிலையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. வறுத்து விட்டு ஒரு பக்கமாக தள்ளி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்த பொருளெல்லாம் இதே எண்ணெயில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பிடி துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சிவப்பானதும் மீதி எல்லா பொருளையும் சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம். மிளகு கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுக்கோங்க. 1.5 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம். இப்போ இதையும் போட்டு வறுத்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே ஒரு 100 கிராம் பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா நீங்கள் வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இதோட கூடயே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா கொஞ்சம் கலர் மாறி வரட்டும். ரொம்ப நல்லாயிருக்கும். வாசனை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இது கலர் மாறி வந்த உடனேயே நம்ம இதில் ஒரு 1.5 அல்லது ஒரு 2, நான் 1.5 தான் போட்டேன். தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்ததுனால நான் 1.5 தக்காளி போட்டிருக்கேன். கொஞ்சம் கம்மியாகவே தக்காளி போட்டுக்கலாம். அதுக்காகத்தான் நான் இந்த அளவு சொல்கிறேன். 1.5 தக்காளி போட்டேன். நீங்களும் உங்களுக்கு தேவைன்னா 1.5 தக்காளி போட்டுக்கோங்க. இல்லை ஒரு தக்காளி கூட போடுறோன்னாலும் கூட ஒரு தக்காளியும் போடும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதோடையே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்தாச்சு. இதை நல்லா ஆற வச்சு தக்காளி தனியாக இந்த மசாலா தனியாக அரைச்சிக்கலாம். ரெண்டுமே தனித்தனியாக அரைச்சிக்கலாம். இந்த தக்காளியோட சேர்த்து அரைக்கும்போது சரியாக அரைப்படலை. அதனால் நான் ரெண்டுத்தையும் தனித்தனியாக சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 4 வெந்தயம் போட்டிருக்கேன். கடுகு போட்டிருக்கேன். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே இப்போ ஒரு 200 கிராம் பூண்டு, மொத்தம் நான் இந்த குழம்புக்கு 300 கிராம் பூண்டு போட்டிருக்கேன். 100 கிராம் அரைக்கவும் 200 கிராம் இதில் வதக்கவும் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த வதக்கின பூண்டு நம்ம பெரியவங்க தான் சாப்பிடுவோம். கண்டிப்பாக இந்த குழந்தைங்க சாப்பிடாது. எடுத்து தான் கீழே போடுவாங்க. அதுக்காக அதில் அரைச்சி விட்டாச்சு. அரைச்சி விட்டால் கண்டிப்பாக சாப்பிட்டு தானே ஆகணும். அதனால் அரைச்சி விட்டாச்சு. இதை கொஞ்சம் முழுசாக போட்டுக்கலாம். நம்ம சாப்பிடுவோம், அவங்க சாப்பிட்லன்னா. இப்போ இதோட கூட ஒரு 2 பிடி சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வாசனை வரட்டும். பாருங்கள், பூண்டு நல்லா கொஞ்சம் செவக்க வதங்கியிருக்கு. இப்போ இந்த வெங்காயத்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் மிளகாப்பொடி, 1.5 ஸ்பூன் தனியாப்பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி. மிளகாப்பொடி கொஞ்சம் அதிகமாகவும் தனியாப்பொடி கொஞ்சம் குறையாகவும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம இதில் வதக்கி விட்டுக்கலாம். தீயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்க்கலாம். அடுப்பை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம், இல்லாட்டி தீஞ்சிரும் இந்த மசாலா. இப்போ அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், ரொம்ப கெட்டியாக தான் இருக்குது. இப்போ நம்ம இதில்
நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லாவே இருக்காது. இப்போ நம்ம இதில் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே அந்த மசாலா கெட்டியாக தான் இருக்குது, இதுவும் கெட்டியாக தான் இருக்குது. நல்லா கெட்டியாக இருக்கும். இந்த மிக்ஸி ஜார் கழுவுனா கொஞ்சம் தண்ணி அதில் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி சேர்த்தா தான் அது கொதிக்கிறதுக்கு, கொதித்து வரத்துக்கும் இந்த குழம்பு கெட்டியாகிறதுக்கும் ரொம்ப சரியாக இருக்கும். இப்போ நமக்கு எவ்வளோ தண்ணி நமக்கு தெரியும் இல்லையா, இது இவ்வளோ தண்ணி ஊற்றினா இப்படி இருக்கும் குழம்புன்னு, அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இப்போ 1.5 கிளாஸ் தண்ணி இருக்கும் அது ஊற்றிருக்கேன். அதில் எப்படியோ ஒரு 3/4 கிளாஸு அந்த நல்லா சுண்டி வந்துடுச்சுன்னா மறுபடியும் ஒரு கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் அதை ஊற்றிக்கலாம். ஊற்றி இதையே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். நல்லா வாசனை வர அளவுக்கு கொதித்து அடங்கட்டும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாவது இது கொதிக்கட்டும். கொதித்து நல்லா சுருண்டு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ இதில் கடைசியாக நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா, இந்த பாருங்கள், இந்த வெல்லம், ஒரு கட்டி வெல்லம் சேர்த்துக்கோங்க. அந்த பூண்டோட விறுவிறுப்பு இருக்கும். நிச்சயமாக அந்த குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த குழம்பு வேண்டான்னு தள்ளி விட்டுருவாங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதானே இந்த குழந்தைங்க சாப்பிட்ணும். அதுக்காக இந்த வெல்லம் மஸ்ட்டு, நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அந்த டேஸ்ட்டு பிடிக்கும், குழந்தைங்களுக்கு சாப்பிடுவாங்க. பாருங்கள், இப்போ அருமையாக வந்துருச்சு. பூண்டு குழம்பு ரொம்ப ரொம்ப நல்லா வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு கரண்டி போகிறோங்க. ஒரு தட்டு சாப்பாட்டுக்கு 1 ஸ்பூன் போகிறோங்க. நிச்சயமாக 1 ஸ்பூன் போதும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிடிச்சிருந்தா செஞ்சு சாப்பிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.